அப்புறம் யார் அமிச்சா? ஹெட் ஆபீஸ்ல இருந்து யார் அமிச்சா? ஹெட் ஆபீஸ்ல இருந்து உங்களை யாருங்க அனுப்புறா? டிஎம்கேல வந்து சொல்லிட்டு போனா வேலை செய்யணுவீங்க, நாங்க வேலை செஞ்சு நின்றா நீங்க வேலை நிப்பாட்டுவீங்க. தண்ணி இவ்வளவு நாள் வரல. இருங்கக்கா சாக்கடை தண்ணி இவ்வளவு நாள் வந்ததுல எட்டி பாத்தீங்களா? பப்ளிக் அவங்க செலவுலயே போட்டுக்கன்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா? இப்ப நான் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்களுக்கு என்ன? சரி நான் போயிடுறேன், அவங்க நின்னு போடுவாங்க, கொடுத்தா நீ தடுத்துக்கோ. நான் போயிடுறேன், நான் நிக்கிறதா உங்களுக்கு பிரச்சனை? பதில் சொல்லு. கேட்டா இருங்க கேட்டாரு பாரு ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. கேட்டாரு பாரு பப்ளிக் இரு, நான் கிளம்பிடுறேன், நீ போட்டு கொடுக்குறியா? இருப்பா, அவர் ஒரு நிமிஷம் ஏதோ சொல்லணும். ஒரு நிமிஷம் இருங்க அண்ணன், ஒரு நிமிஷம் அக்கா, ஒரு நிமிஷம் பிளீஸ், ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சொல்லுங்க? பர்சனலா நான் பர்சனலா இத்தனைமா இருங்கக்கா அக்கா, ஒரு நிமிஷம். பர்சனலா நான் மாச கணக்குல கேட்டேன், தண்ணி வரலன்னு. யாரு வந்து எட்டி பாத்தீங்க அம்பேத்கர் சாலைக்கு? பர்சனலா நான் 10,000 தடவை போன் பண்ணேன், உங்க ஏரியா இன்ஜினியருக்கு, உங்க எம்டிக்கு, எல்லாருக்கும் நான் போன் பண்ணேன். யாரு வந்து எட்டி பாத்தீங்க? யாரு வந்து உங்களோட கொலையை தீர்த்தீங்க? தண்ணி இல்லாம அவங்க செத்து போனோமா? தண்ணி இல்லாம? அதுக்குதான் ஐடியா. அது இல்ல நான் சொல்றேன், இருங்க, நான் உண்மையை சொல்றேன். எல்லாரும் ஒரே நிமிஷம் கேட்டுங்க. அரவிந்த் ரமேஷ் அன்னைக்கு வந்தாப்புல, வந்து கோயில்ல பூஜை போட்டாப்புல. அன்னைக்கு இருக்கிற அதிகாரிகளை எல்லாரையும் வச்சுக்கினே இந்த லைன் கனெக்ஷன் எடுத்து கொடுத்துருக்கோம். ஏன் எலெக்ஷன் வருதுன்ட்டு எடுத்துக்கோ. போட்டுக்குங்க நீ இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. போட்டுங்க நீ ஏச்சல அதிகாரி கிட்ட சொல்லி ஏச்சல. இன்னைக்கு நான் என் செலவுல பண்ணி கொடுத்தா ஏன் வலிக்குது? அதை ஏன் நீங்களா பண்ணிக்கணுமா? உங்க செலவுல பண்ணிக்கணும். உங்க இப்ப உடனே எம்டி ஆபீஸ்ல இருந்து போன் பண்றாங்க. எந்த ஹெட் ஆபீஸ்ல இருந்து போன் பண்றாங்க? இருங்க, 3 வாரத்துக்கு முன்னாடி அதிகாரி கிட்ட நான் 2 வாரத்துக்கு முன்னாடி உங்களை கேட்டேன், பண்ணிக்கலாமான்னு. நீங்க எல்லாரும் தான் பண்ணிக்கணும். நீங்க உங்க ஏரியா இன்ஜினியர்ல இருந்து நீங்க எல்லாருக்கிட்டையும் தான் பர்மிஷன் ஆகிட்டு அம்பேத்கர் சாலையில பப்ளிக்கே தோண்டி அவங்களே போட்டுக்க சொல்லுங்க சார். நீங்க பப்ளிக்கு தோன்றதுக்கு பைசா இல்ல, அவங்களுக்கு வசதி இல்ல, அவங்களுக்கு கஷ்டத்துல இருக்குது. அதனால நான் செய்யறேன். உங்களுக்கு ஏன் வலிக்குது? ஏன் வட்டசேலை எதுக்குங்க போன் பண்ணி லைன்மென்ட்ட மிரட்டினா? எல்லா லைனையும் கொடுன்ட்டு டிஎம்கேல இருக்கிற கிருஷ்ணமூர்த்தி எதுக்கு போன் பண்ணி 70 வீட்டுக்கு துட்டு வாங்குறதுக்கு ஐடியா பண்றாரு? எங்க யாருக்கிட்டே நான் ₹1 காயின் வாங்கினேனா? ₹1 பைசா வாங்கினேன்.